புழுங்கல் அரிசி வத்தல் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க. ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு அளவுகளை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்துட்டேன். எவ்வளோ அளவு தண்ணி எல்லாம் ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன் பாருங்கள். ஜீரகமும் போட்டுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஜீரகமும் போட்டிருந்தோம்னா ஓமமும் ஜீரகமும் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். வடகம் போட மாவு ப்ரிப்ரேஷன் ஆயிடுச்சு. வடகம் போய் மாடியில் போட்டுக்கலாம். மாடி கொண்டுட்டு வந்து வத்தல் போட்டாச்சு. சூப்பராக வடகம் பாருங்கள், நல்லா அந்த ஜீரகம் ஓமம் போட்டது நல்லா சூப்பராக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வறுத்து எடுத்தோம்னா காமிக்கிறேன். வறுக்கிறப்ப விட்டுறணும். இல்லை நம்ம விட்டுட்டு அவசரப்பட்டு எடுத்துட்டோம், வெந்துருச்சு அப்படின்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இல்லாமல் நல்லா நொறுங்கிடும். இந்த ஷேப் நமக்கு வராது. இதுவே பாப்பா இங்கே கொண்டாந்து வைக்கிறது எடுக்கிறதுனால என் கைப்பட இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் நொறுங்கி இருக்குது உள்ளெல்லாம். என்னோடதுன்னா தனித்தனியாக நேரம் வச்சுருப்பேன். பசங்களுக்கும் டபக்கு டபக்குன்னு இழுத்து விட்டுருச்சுங்க.